இந்த நாட்டில் பார்த்தோம்னா உலகத்தில் கவலைப்படாத மனுஷனே இல்லை. எல்லாரும் இன்னத்துக்கு ஏதாவது ஒன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கோம், ஏதாவது ஒன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். கவலைப்படுறதால, அழுது கண்ணீர் வடிக்கிறதால ஏதாவது சாதிக்க முடியுமா? இல்லாட்டி தேவன்கிட்ட கூட போய் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதால ஏதாவது சாதிக்க முடியுமா? வேதம் என்ன சொல்கிறது? ஒரு சிறிய செய்தியை நான் உங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர்ந்து முடியும் வரைக்கும் இந்த செய்தியை பாருங்கள். ஒரு சிறிய செய்தி தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாய்ச்சி பார்த்தோம்டா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. என்னதான் பிரச்சனை வாழ்க்கை வந்தாலும். ஏனென்றால் அந்த பிரச்சனையை மேற்கொள்கிற அபிலிட்டி, அந்த திறமை உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆகவே நான் கவலைப்படுறதாலே எந்த பிரச்சனையும் தீரப்போகிறதில்லை. இப்போ நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்றது தேவன்ட கட்டளை. இது நீங்கள் துக்கப்பட்டு கவலையோடு இருக்கிறது தேவன்ட சித்தம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா வழியிலும் மன உளைச்சல்கள், நெருக்கடிகள், எங்களை பாரங்கள் வந்து எங்களோட நிம்மதியை கெடுத்து போடுது. ஆனால் நான் கவலைப்படுறதால எங்களோட பிரச்சனைகள் இன்னும் மோசமடைத ஒழிய அது சொல்வாக போகிறதில்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாய்ச்சி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவே தன் வாயினால் நேரடியாக சொன்ன வார்த்தை, கவலைப்படுறதுனாலே உங்கள் சிலவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். அவை உங்களோட தேவையை குறித்து, உங்கள் கடனை குறித்து, இல்லை உங்களோட ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் அதை எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அதை கவலைப்படுறத நீங்கள் மறுதளித்து பழகணும், ரிஜெக்ட் பண்ணி பழகணும் நீங்கள் கவலைப்படுறது. ஆனால் சில என்ன நம்பினோம்னா, தாங்கள் கவலைப்பட்டு ஒரு விரக்தியோட துக்கிச்சு கண்ணீர் சிந்தும் பொழுது தேவன் பார்த்து ஏதாவது இறங்கி அந்த துக்கத்தை பார்த்து இறங்கி ஏதாவது செய்வார் சொல்லி. ஆனால் நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும், கவலைப்படைக்க தான் தேவன் வல்லமையை நாங்கள் செயலிழந்து போச்சுறோம். ஏன்னா கவலைப்படைக்க நாங்கள் அவிசுவாசத்தினால் கவலைப்படுறோம். நாங்கள் கவலையே வருகிறது எங்களுக்கு. இப்போ எங்களோடு தேவன் ஒரு உலகத்தை படுத்த சர்வால்வர் எங்களோட இல்லைன்ற நினைச்சால் தான் எங்களுக்கு கவலை வரும். எங்களுக்கு ஒரு உதவி இல்லாதெல்லாம் எங்களுக்கு கவலை வரும். அப்போ கவலைப்படுறான்னு தேவன் எங்களோட இருக்கிறத நாங்கள் நம்ப இல்லை. நாங்கள் அவிசுவாசத்தில் எங்களுக்கு கவலை வந்து சேர்றது. ஒன்று கவலைப்படுறதால எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னா தேவன் எப்படி சொல்லியிருப்பார்? கவலைப்படுங்க, நல்லா கவலைப்படுங்கோ, அப்போ நான் உங்களை பார்த்தா ஏதாவது இறங்கிச்ச வேண்டியது தேவன் சொல்லியிருப்பார். அவர் ஒரு பொழுதும் எங்களை கவலைப்படுங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் புதிய ஏற்பாடில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்துலேருந்து 33வது வசனம் வாய்ச்சி பார்த்தோம்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது அவருடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலை என்றது பிசாசால் உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு எறிகிற ஒரு அக்கினி, ஒரு அம்பு மாதிரி அது உங்களை எறிஞ்சு கொண்டே இருக்கும். நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்க இல்லை. அப்போ அது தேவனிடத்திலிருந்து வாரதும் இல்லை, பிசாசிடத்துலேருந்து தான் கவலைகள் உங்களுக்கு வருது. அவன் நாங்கள் அந்த அவனுடைய அக்னி அஷ்டங்களை எப்படி நாங்கள் செயலுக்கு செய்யலாம்? வேதம் எப்படி சொல்லுது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்வது, பொல்லாங்கினையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆகவே பிசாசு இந்த அக்னி அம்புகளை எங்களுக்கு அறியும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்கணும். அதை விசுவாசத்தை அதுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இப்படியா பிரச்சனை வரும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்கணும். ஆகவே தேவன் எங்களை பார்த்து எப்படி சொன்னாரோ அதை நாங்கள் அறிக்கை பண்ணணும். அதை விசுவாசத்தில் நாங்கள் சொல்லி பழகணும். தேவன் எங்களை குறித்து என்ன வச்சுக்கிறாரோ, எங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதை குறித்து நாங்கள் எங்களை அறிக்கை செய்து நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத வசனோடைய நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி நாங்கள் அதில் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த விசுவாசத்தில் நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் மேற்கொள்ளணும். அது எப்படி? உங்களோட விண்ணப்பங்களின் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஏவத்தான். ஸ்தோத்திரம்டா நன்றி சொல்லி தேவனுக்கு நாங்கள் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்ததை நம்பி நன்றி சொல்லி நாங்கள் அது ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அப்படியெல்லாம் செய்ய என்ன நடக்குமா?
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியஸுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7ஆம் வசனம். ஆகவே நீங்கள் கவலைப்படுறது ஒரு சித்தம் இல்லை. கவலைப்படுறதுனால உங்களை ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதான் எங்களோட பலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதேபோல் இன்னொரு செய்தியோடு இணைந்து கொள்கிறேன். இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே போல் இந்த அநேக செய்திகளை தலைவர் போதர் பாஸ்டர் மகன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். எங்களோட ஆன்லைனில் வந்து பாருங்கள். எங்களோட ஆன்லைனில் வந்து பாருங்கள். அநேக சாட்சிகள், அநேக பிள்ளைகள் இந்த செய்திகள் மூலம் விடுதலையாகப்பட்டு நன்மைகளை அனுபவிக்கிற, நன்மைகளை பெற்ற அந்த சாட்சிகளை எங்களோட இணையதளத்திற்கு வந்து பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீர்கள் இன்னும் நாங்கள் போகிற புதிய வீடியோக்களை பார்க்க முடியும். அதேபோல் உங்கள் நண்பர்கள் மற்றவர்கள் தெரிந்தவர்களுக்கும் இந்த தேவ செய்தியை, வேத செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.